ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் இனியவை கூறல்ங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 8வது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 17 திருக்குறள் பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 18வது திருக்குறள். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக நைட் 10 o'clock பார்த்திங்கன்னா தமிழ் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படிங்கிற நேம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட குரூப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலராக 10 o'clock லைவுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரிங்க. இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோமா? சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சரி, இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்துருவோங்களா? பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து, அதாவது மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய சிறுமைனா, சிறுமைனாலும் கஷ்டம் தான், துன்பம் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சிறுமைனா என்னது? துன்பம். மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கி இனிய சொற்கள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் என்ன கிடைக்குமா? இன்பம் தான் தரும். ஸோ சிம்பிளாக என்னென்னா, மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுலேருந்து நம்ம விலகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிவிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்த பிரிவிலையும் சந்தோஷமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வள்ளுவர் தெரிவிக்கிறார். ஸோ சிறுமைனா துன்பம், மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. சரிங்களா? இந்த மறுமை இம்மைங்கிறது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு? மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுலேருந்து நம்ம விலகிட்டோன்னா இந்த பிரிவிலையும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம், மற்ற பிரிவிலையும் நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம யாரை பார்த்தும் இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகள் கூறலைன்னா மற்றவங்களும் நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க? அந்த மாதிரி பேச மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கும் சேரும் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேங்க. சரி, திருக்குறள் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோமா? சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஸோ ஒரு தடவை ஃபோனை வச்சுட்டு என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஓகே. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஓகேங்க. சரி, அவ்வளோதான். இன்றைக்கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு 18 திருக்குறள் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணி கொஷின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஷினை நம்ம டாபிக் வைஸ் தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாக க்ரியேட் பண்ணி அது ஒரு சீரீஸ் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த திருக்குறளை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.